ஹலோ மக்களே! நேத்து நைட்டு போய் படுத்தேன். செம்ம டயர்டுங்க. 2 நாள் நடந்து வந்தேன்ல, 2 நாளா 3 நாள் நடந்து வந்து அந்த டயர்ட்ல போய் படுத்து தூங்கி காலைல சீக்கிரமா எழுப்பி விட்டாங்க. வாடா சாமிய பார்க்க போலான்னு. நீங்க இதுலயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நடந்து போறவங்க யாரு? பஸ்ல வந்தவங்க யாருன்னு. நடந்து போனவங்க எல்லாரும் கொஞ்சம் தவழ்ந்து தவழ்ந்து தான் நடப்பாங்க. ஓகே. அது ஒரு மீம்லாம் போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா, அது எங்களோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தோன்னு. இந்த சீனரி பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. கரெக்ட்டா திருச்செந்தூருக்கு அந்த பீச்சுக்கு சைட்ல தான். அப்படியே அது ஒரு கிளிக் எடுத்துட்டு கியூ உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. இத்தனைக்கும் நாங்கள் உள்ளே போனது ரூ. 100 தரிசனம் தான். ரூ. 100 தரிசனமே கிட்டத்தட்ட 6, 7 மணி நேரம். ரூ. 100 தரிசனத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ரூ. 10க்கு 1 மணி நேரம் மாதிரி 10 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் 10 மணி நேரம் ஆகல, 5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சரியான க்ரௌடுங்க. அடிச்சு நவுத்திட்டாங்க. எங்களால் நிற்கவே முடியல. அந்தளவுக்கு ஆல்ரெடி உடம்பு பெயினு. இதில் எங்கேருந்து என் கண்ணெல்லாம் அப்படியே கண் சொக்குது. ஏன்னா சரியாகவே தூங்கல இன்னுமே. நேற்று நைட்டு தூங்கி ஒரு 4 மணி நேரத்தில் எழுப்பிட்டாங்க. வாடா இல்லாட்டி ரொம்ப லேட் ஆயிரும்னு. இவ்வளோ சீக்கிரம் வந்தே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுது. இதுவே நான் தூங்கி எழுந்துச்சி லேட்டாக வந்திருந்தா இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே. சாமியெல்லாம் நல்லபடியாக பார்த்தாச்சு. பட்டையும் போட்டுட்டு, முருகரே நீங்கள் தான் என்னோடய கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா ஃப்ரீ தரிசனத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம். என்னடா இது! நல்ல வேளை ஃப்ரீ தரிசனத்தில் போகல. உள்ளே போயிருந்தோம் அவ்வளோதான். சிக்கி சின்னாபின்னமாயிருப்போம். அந்த மாதிரி தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அப்படியே அந்த பீச்சையும் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. மடத்துக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. சாப்பாடை பார்த்தோன்னே கம 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 கமன்னு வயிறு அப்படியே பசிக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு இங்கெல்லாம் போகிறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா போகிறீங்க? எங்கே வரீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, எல்லாம் கூப்பிட்டாங்க, வாங்கடா போய்த்தாக்கு பொம்மை கிம்மை வாங்கலான்னு. சரி எங்கள் அக்கா பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் கடை வீதிக்கு போயிட்டேன். கடை வீதிக்கு போனால் எல்லா கடையிலையும் ஒரு 200, 300ன்றாங்க. தப்பு 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 தப்பு, ரேட்டை கம்மி பண்ணி சொல்லுங்கள், கம்மி பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பொம்மையை வாங்கிட்டு என் அக்கா பசங்களுக்கு வாங்கிட்டு பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியே வந்தால் பனங்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்காது. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த பனங்கிழங்கு 1 கட்டு 2 கட்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் வாங்கி எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வேனில் போய் ஏறியாச்சு. என் பேக்கெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் நல்லா தூங்கணும். வேனில் நல்லா தூங்கலான்னு பார்த்தேன். வேன் குலுங்குற உடம்பு ஃபுல்லாக வலி தான் வருது. சரி போகும்போது அப்படியே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னாங்க. இறங்கி நான் இருந்த பசிக்கு நல்லா சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ்.